ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்பத யுக்ம ருக்ம வியாமோதஸ்தராணி திருநாய மேனே அஸ்வத் குரோர் பகவதௌஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமனேன மதன்பயானாம் ஆத்யஸ்லலே குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சகஸ்ர மகாத்வயப்பட்டநாத ஸ்ரீ பக்தி சேர குலசேகர யோகிவானாம் பக்திரான் திருணேன் பரகால யதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குச முனிம் பிரணதோஸ்மி நித்வம் குருமுகமனதீஸ்த்யத்த பிராணவேதான் அசேஷாம் நரபதி பரிக்ளிப்தம் சுல்கம் ஆது காமஹா ஸ்வசர அமர வந்தியம் ரங்கநாதஸ்ய சேத்தே த்விஜகுலதிலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. மின்னார் தடமதில் சூழ் வெள்ளி புத்தூர் என்றருகாள் தன்ன சொன்னார் கழக்கமலம் சூடினோம் உன்னால் கிழி அறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையின்றி சேரும் வழி அறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய ஓதங்கள் ஓத்த விரைந்து கிழி அறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. ஆழ்வார் எம்பெருமான் ஆச்சாரியன் தேசிகன் திருவடிகளே சரணம். மேலாதுங்கஸ்தன கிரிதடி சுப்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சகசிரத் சித்தம் அத்யயா பயந்திகி ஸ்ரோஷ்டிஸ்த்யாயாம் சிரஜி நிகிலதம் யாபலாத் கிருத்ய புங்கதே கோதாஸ்யை நமஹிதம் பூய ஏவஸ்து பூயஹா. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. வணக்கம். தனுர் மாசத்துல திருப்பாவையோட விளக்கங்களை பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 13வது பாசுரத்துல எப்படி எடுக்கிறேன்னா, படுத்து உறங்குவதை விட்டு எழுந்து வா அப்படின்னு சொல்லி அந்த மாமன் மகள் விசல்ல அவளை எப்படிலாம் சொல்லி எழுப்பின்னு இருக்கா. இன்னமும் எழுந்துக்கல. ஸோ உறங்குவதை நிறுத்திட்டு எழுந்து வா அப்படின்னு ரொம்ப கடினமாக கண்டிஷனலாக நீங்க இங்கே சொல்கிறாங்க. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளை கிளந்தானே சீர்த்திவனை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளை எழிந்து வியாழன் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினக்கான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர்ந்து குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடந்தியோ பாவாய் நீ நன்னாளாய் கள்ளம் தவிர்ந்து கலந்த எல்லோர் எம்பாவாய் அப்படின்றா. புல் அப்படின்னா பறவை அப்படின்னு அர்த்தம். பறவை உருவில் வந்த பகாசுரன் அப்படின்ற ஒருத்தர், ஒரு அரக்கன். பாவைக்களம் அப்படின்னா நோன்பு அப்படின்னு அர்த்தம். நோர்க்கும் இடம், அதாவது நோன்பு நோர்க்கும் இடத்துக்கு பேர் பாவைக்களம். போதரிக்கண் அப்படின்னா பூவையும் மானையும் ஒத்த கண்கள். பூவையும் மானையும் ஒத்த கண்கள் தான் போதரிக்கண் அப்படின்றது இதற்கான அர்த்தங்களாகுது. இதற்கான விளக்கங்களை பார்க்கும்போது, கொக்கு உருவத்துல வந்த பகாசுரனுடைய வாயை கிழித்தவன் அவன் பெரிய பொல்லாத அரக்கன். அவனுடைய தலைவன், அதாவது ராவணனுடைய தலைகளை கிள்ளி எறிந்தவனுமான பெருமாளுடைய புகழை பாடிக்கொண்டு இளம்பெண்கள் எல்லோரும் பாவை நோன்பு நோக்கும் இடத்தை அடைந்து விட்டார்கள். சுக்கிரன் அப்படின்னா வெள்ளி கிரகம். உதித்து அப்படின்னா உதித்து குரு அப்படின்னா வியாழன் அஸ்தமித்து. அதாவது சாதாரணமா பொழுது புலந்துருத்து எழுந்துருன்னு சொல்லாம வியாழன் முடிஞ்சு போச்சு, அதாவது ஒரு நாள், அது 24 மணி நேரம் அப்படின்றத சொல்றாங்க. வியாழன் முடிஞ்சு போயிடுத்து, அஸ்தமிச்சுட்டு
வெள்ளி வந்து வரப்போகுது, ஆனா நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க அப்படின்னா அது என்ன சொல்லலாம், காத்தாலேன்னு சாயங்காலம் நம்ம சொல்றோம் இல்லையா, கும்பகர்ண மாதிரி தூங்கிட்டு இருக்க, காத்தாலேன்னு சாயங்காலம் வரைக்கும் தூங்கிட்டே இருக்கியே, எழுந்துக்கவே மாட்டீங்க அப்படின்னா இவ வந்து ரொம்ப அழகா சொல்றா. வியாழனே அஸ்தமிச்சுட்டு கொடுத்து வெள்ளி வந்து கொடுத்து இன்னமும் நீ வந்து தூங்கிட்டு இருக்க, அதாவது கண்ணை இவ்வளோ அழகான கண்ணை உடையவளே, அந்த கண்ணை வந்து திறக்க கூடாதா, உன் கண் எப்படி இருக்குன்னா பூவையும் மானையும் ஒத்த அழகான கண்ணு உன்னோடது, அந்த கண்ணை இப்படி மூடின்னு இருக்காயே, திறந்து பார்க்க கூடாதா அப்படின்னு வந்து சொல்றா. இந்த நாளில் பெண்ணே இந்நாளில் உடல் குளிர நீராடாமல் படுத்து கிடக்கிறியே, இந்த அருமையான நாளில் வந்து குளிக்கணும், குளிச்சா அவ்வளவு நன்னா இருக்கும், அந்த அருமையை வந்து நீ வந்து அனுபவிக்காம இப்படி தூங்கின்னு இருக்கியே, இந்த மாதிரி தூங்குற மாதிரி நடிச்சுட்டு இருக்கியோ இல்ல மயக்கத்துல தான் தூங்கிட்டு இருக்கியோ, இந்த கள்ளக்கபட நாடத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு எழுந்து வா, கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய், தனியே கிடக்கும் கள்ளத்தை விட்டு எங்களோடு கலந்து விடு அப்படின்ற. தனியா இருந்து தூங்கிட்டு இருக்காம அந்த இடத்தை விட்டுட்டு எங்களோட வந்து கலந்துன்று எங்க நோன்புக்கு வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாகும். இதையும் நம்ம அறிஞ்சுக்கணும். ஆண்டாள் வாழ்ந்த காலம் பற்றி பல ஆய்வுகள் வந்து இருக்கின்றன. அதிகாலை சுக்கிரன் உதயத்தை ஒட்டி தங்கள் வேலைகளை தொடர்வது கிராமத்து மக்களின் வழக்கம். இந்த பாசுரத்துல வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று அப்படின்னு ஆண்டாள் வந்து சுக்கிரனுடைய உதயத்தை வந்து குரு அஸ்தமிப்பதையும் அழகா வந்து சுட்டி காட்டுறா. ஆண்டாளின் மார்கழி நீராட்டம் தொடங்கியது மார்கழி மாதம் பௌர்ணமி நாள் என்பதனையும் ஒப்பு நோக்கி வானசாஸ்திர அறிஞர்கள் ஆராய்ந்து 731ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் நாள் இந்த பாசுரத்தை ஆண்டாள் பாடியிருக்கலாம் என்று ஊகித்துள்ளார்கள். அதாவது வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. பொதுவாகவே கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகாலையில, அதாவது நிலவு வந்து மறையும், நட்சத்திரங்கள் எல்லாம் மறையும், சூரியன் வந்து புறப்படாது, ஆனா ஒரு மாதிரி இருட்டும் வெளிச்சமுமா இருக்கும். அந்த நேரம் வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த நேரம் வந்து தட்பவெப்பம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாமே வந்து ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கும் அந்த ஸ்கைல வந்து. ஸோ அதுதான் வந்து ஆண்டாள் வந்து எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டா, அதை வந்து வானசாஸ்திர அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் கூட இதை அறிஞ்சு வந்து சொல்லியிருக்கான்றத நம்ம வந்து அவசியம் வந்து தெரிஞ்சிருக்கணும். இதை வந்து தெரிஞ்சுதான் ஆண்டாள் வந்து பாடினாலும் அப்படின்றது வந்து வியப்பமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு. தொடர்ந்து கேட்டுன்னு வந்துட்டு இருக்கிற உங்களுக்கு நன்றி. நிறைய பேருக்கு போய் சேர்க்கறதுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவி சேஷாத்ரி.